أنت تطر بيننا بالبراء بل هو أشرف منه يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்து மரியம், தொடர்ந்து தாகாவை, தொடர்ந்து அம்பியாவிலே சூரத்து அம்பியாவில் அல்லாஹு தாலா நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பல இடங்களில் அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஏராளமான சாதனைகள் உண்டு. நாம் அவருடைய உம்மத்துங்கிறதுக்காக பெருமைக்காக சொல்லல, உலக வரலாற்றையும் நபிமார்களின் வரலாற்றையும் ஒப்பிட்டு பார்ப்பவர்கள் சொல்கிறார்கள், நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஏராளமான சாதனைகள். 23 ஆண்டுகளில் இந்த மார்க்கம் நிறைவாகுவதற்கு காரணமாக இருந்தார்கள். அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை நிறைவாக்கி தந்தேன் என்று அல்லாஹ் சொன்னார். 23 ஆண்டு காலங்களில் இந்த மார்க்கம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஒரு 10 ஆண்டுகளில், மதீனாவுக்கு சென்ற 10 ஆண்டுகளில் சமூகத்தை ஒரு முறையாக கட்டமைத்தார்கள், ஒரு சீரான கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அதே போல ஒரு 8 ஆண்டுகளிலே இஸ்லாமிய ஆட்சியை, இஸ்லாமிய குடியரசை உலகத்தில் நிறுவினார்கள். ஜாஹிலியத்தினுடைய காலங்களிலே மக்களிடத்தில் ஊறி போயிருந்த அடிப்படையான விஷயங்களை எல்லாம், உதாரணமாக குலப்பெருமை, சாதாரணமானதல்ல. இங்க என்ன குலப்பெருமை வச்சிருக்கிறாங்க, இங்க தீண்டாமைன்னு ஒண்ணு இருக்குதுங்கிறத சொல்றோம் இல்லையா, அங்க குலப்பெருமைங்கிறது அப்படி அல்ல. குலப்பெருமையினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் இந்த குலப்பெருமையை அடித்தொழித்தார்கள். சல்லாஸ் மொழியால், நிறத்தால், அதே போல் அவருடைய உணவால், கலாச்சார தன்மைகளால், மாறுபட்ட தன்மைகளால் குலப்பெருமை என்பது, ஏற்றத்தாழ்வு என்பது கூடாது என்பதை சொல்லி காண்பித்தார். குலப்பெருமையை தங்களுடைய காலகட்டத்திலேயே முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அதே போல வட்டியை அல்லாஹ்வுடைய ரசூல் ஒழித்தார்கள், சூதாட்டத்தை ஒழித்தார்கள், மதுவை அல்லாஹ்வுடைய ஹபீப் ஒழித்தார்கள். அதே போல பெண்கள் பிறந்தாலே குழி தோண்டி புதைக்கக்கூடிய, பெண் குழந்தை பிறந்தாலே குழி தோண்டி புதைக்கக்கூடிய நிலையில் இருந்த அந்த இழிநிலையை மாற்றி பெண்களுக்குண்டான கண்ணியத்தை அளித்தார். பெண்களுக்குண்டான கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அளித்தார். அவங்களுடைய சாதனை அப்படிங்கிறது கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஏராளமான சாதனை. அந்த சாதனைகளில் எல்லாம் உச்சமாக ஒன்றை சொல்வதானால், சிலை வணக்கத்திற்கு எதிரான மகத்துவமான ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தியவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிலை வணக்கத்திற்கு எதிரான ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தியவர்கள், அதில் மகத்தான வெற்றியை கண்டவர்கள். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திய நபிமார்களை போலவே சிலை வணக்கம் கோலோச்சி அந்த சமுதாயத்தில் தான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். சிலை வணக்கம் கோலோச்சி இருந்த அந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் நபியாகவும் அனுப்பப்பட்டார். சிலை வணக்கம்ங்கிறது எப்ப தொடங்குச்சுங்கிறது வரலாற்றை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 10வது தலைமுறையில் வருகிறார்கள் சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுக்கு பின்னால ஷீத் அலைஹிஸ்ஸலாம், இரிஸ் அலைஹிஸ்ஸலாம், பல நபிமார்கள் வந்தார்கள். 10வது தலைமுறையில் வரக்கூடியவர்கள் சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில, அதற்கு கொஞ்சம் முன்னாலே உத்து என்று ஒரு பெரியவர் வாழ்ந்தார். ரொம்ப நல்ல மனிதர், பெரிய மனிதராக இருந்தார். அவர் குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லோருக்கும் மரணம் சம்பிப்பது போல் அவருக்கும் மரணம் சம்பவித்தது. மரணத்தில் அடக்கிவிட்டால் என்று சொன்னாலும் கூட அந்த மக்களால் அந்த மகா மனிதருடைய இறப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய கபர்ல போய் உட்கார்ந்து நீண்ட 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 காலம் அழுது கொண்டே இருந்தார்கள். அப்பதான் ஷைத்தான் ஒரு சூழ்ச்சியை பண்ணனா, அப்படி நீங்க ஒரே அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, நான் அவங்கள ஒரு போட்டோ வரைஞ்சு தர்றேன், நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்க உருவத்தை பார்த்த ஒரு நிலை, அந்த காலகட்டத்துல போட்டோங்கிறது கற்பனை செய்ய முடியாத ஒரு நிலை, ஒரு போட்டோ என்ன வரைஞ்சு தர்றேன், உங்களுடைய நினைவாக இருக்குமே என்று சொல்லி அதில் ஆரம்பித்து வைத்தான் அவன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆட்களுக்கும் போட்டோ செய்து கொடுத்தான். போட்டோ அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, போட்டோ பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சரி நம்ம அவங்களுடைய முகத்தை ஏதோ ஒரு வகையில பாக்குறோம்னு சொல்லி அந்த போட்டோ, அதுக்கு பிறகு சைத்தான் ஒரு நிலையை உண்டாக்கி ஒரு சிலையை உண்டாக்கி கொடுத்தான். அந்த சிலை அதற்கு பிறகு ஒவ்வொரு குடும்பமாக வர ஆரம்பித்தது. அந்த உத்துங்கிற அந்த பெரிய மனிதருடைய அந்த சிலை, அந்த முதல் தலைமுறையில ஒண்ணுமே நடக்கல.
2வது தலைமுறை, 3வது தலைமுறை, அதுக்கு அடுத்த 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 தலைமுறை வந்த உடனே இந்த சிலையிலே ஆரம்பத்தில் அவர்கள் பார்த்து தங்களுடைய பணிகளுக்கு போனார்கள். அதற்கு பிறகு போக 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 அதுக்கு ஒரு சுஜூத் செய்ய ஆரம்பிச்சார். சுஜூத் செய்ய ஆரம்பிச்ச பிறகு அதற்கு பிறகு அவர்கள் அதை வணங்க ஆரம்பித்தார் என்பதுதான் சிலை வணக்கத்தினுடைய தொடக்கம். அந்த ஒத்துங்கிறது. அதுக்கு பிறகு யகூஸ்னு ஒரு ஆள், அதே மாதிரி பெரிய மனிதர். யகூக்குன்னு ஒரு ஆளு, அது மாதிரி பெரிய மனிதர். நஸ்ருன்னு ஒரு ஆளு, இது மாதிரி பெரிய மனிதர். இவர்களுக்கெல்லாம் வரிசையாக அதற்கு பிறகு சிலை செய்ய ஆரம்பித்தார் என்பதுதான் அந்த சிலை வணக்கத்தினுடைய தொடக்கம். சிலை வணக்கத்தினுடைய அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வகாலு லா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததருன்ன வத்தன் வலா சுவாஅன் வலா யகூஸ வயஊக வநஸ்ரா. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் என்ன தெரிந்தாலும் சரி இந்த உத்த விட முடியாது, யகூக விட முடியாது, நஸ்ரை விட முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படித்தான் உலகத்தில் சிலை வணக்கம் தொடங்கியது என்பது. அதற்கு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், ரப்பே என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் இந்த சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்தருள்வாயாக துஆ செய்றாங்க. அல்லாஹ் நம்முடைய எல்லாம் அந்த சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்திருக்கிறதுங்கிறது ரப்பு செய்த ஒரு மகத்தான பேர் அருள். பெருமக்கள், சாதாரணமானது. ரப்பு செய்த மகத்தான ஒரு பேர் அருள். அந்த அருளினுடைய நிலையை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் மிக உன்னதமானது. அப்படிப்பட்ட மகத்தான பேர் அருள் தான் அல்லாஹ் தஆலா அதை பாதுகாத்தார். இதிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல அதுக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான மார்க்கம் தான் இருந்தது. பரிசுத்தமான நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போனாங்க. அவங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் என்ற கோத்திரத்தாரில் தான் நிக்கா செய்திருந்தார்கள். ஜுர்ஹும்ங்கிற கோத்திரத்தில். அந்த ஜுர்ஹும்ங்கிற கோத்திரத்தாரை மிகைத்து பனு ஹுஸாஆ என்ற ஒரு கூட்டம் அவர்களை விரட்டி விட்டு அவருடைய ஆதிக்கத்திலே மக்காவுக்கு உள்ள அவங்க வந்துட்டாங்க. பனு ஹுஸாஆங்கிற கூட்டம். இந்த பனு ஹுஸாஆங்கிற இந்த கூட்டம் இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான அந்த தீனை, அந்த ஏகத்துவத்தினுடைய உயர் நிலையை, இந்த வஹதானியத்தினுடைய கண்ணியத்தை எல்லாம் உணராமல் இவங்க என்ன செய்தாங்கன்னா பல்வேறு விதமான தேவையில்லாத காரியங்களில் இருந்தார். அதிலே அந்த பனு ஹுஸாஆவினுடைய அதனுடைய தலைவர்கள் அவரால் லுஹை என்று ஒருவன், லுஹை இப்னு ஹாரிஸான்னு சொல்லி வருது. அவன் வந்து ஒரு பெரும் நோயுற்றான். இந்த நோய்க்கு ஏதாவது தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பலத அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்படிப்பட்ட நிலையில அவன் வந்து ஷாமுக்கு போயிருந்தான். ஷாமுக்கு போயிருந்த நேரத்துல அங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான சிலையை பார்த்தான், ஹுபல்னு. இது என்னன்னு கேட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த ஹுபல் இருக்குதே எங்களை அப்படி செய்யும் இப்படி செய்யும், இதை செய்து வணங்குறாச்சுன்னா அப்படி செய்யணும். உடனே அவன் பெரிய பொறுப்பாளரா மக்காவில் இருந்த காரணத்தினால அந்த ஹுபல் அங்க இருந்து வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து காபாலே வச்சான். அப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பின்னாலே சிலை வணக்கம் தொடங்கியது. அதுக்கு பிறகு அதாவது சிலையினுடைய பொதுவான ஒரு குணம்னு ஒண்ணு இருக்குது. ஒரு சிலை தான் வரணும், அப்புறம் எல்லாம் வந்துடும். ஒரு சிலை தான் ஆரம்பத்துல வரணும், அப்புறம் நீங்க கோயில பாருங்க, ஒண்ணுதான் இருக்கிற மாதிரி இருக்கும். அது சுத்தி வரிசை அங்கன ஒண்ணு அது ஒண்ணு வந்தாச்சுன்னா ஒண்ணு வரும். சமயத்துல விநாயகர் சதுர்த்தி நடந்துச்சு மெட்ராஸ்ல. அப்ப வந்து 5000 விநாயகர். என்ன 5000 விநாயகர் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விநாயகர் கிரிக்கெட் விளையாடுறாரு, ஒரு விநாயகர் என்ன செய்யறாரு, அவரு இப்படி அவருக்கு என்னென்ன இவர்களுக்கு பிடிக்குமோ அது போறா. இது ஒரு அதற்கு உமர் அல்லாஹ் தஆலா சொன்னாங்க இல்லையா, நாங்க ஐயாமுல் ஜாஹிலியாவில் என்ன செய்வோம்னு சொன்னா, சிலை வணக்கத்தின் பொழுது பேத்த மரத்துல ஒரு ஊரும் செய்வாங்களாம். பேத்த மரத்துல அப்படி சிலை செய்வாங்களாம். ரொம்ப பசிச்சுன்னு சாப்பிட்டுருவோம்னா, ரொம்ப பசியா இருந்துச்சுன்னு வைங்க, அதை சாப்பிட்டுருவோம். இப்படிதான் இவங்களுக்கு விருப்பமானது பூரா. அது அந்த சிலை வணக்கத்தினுடைய அபாயங்களிலே ஒன்று. அது ஒன்றுதான் தொடங்க வேண்டும், அதை சுற்றி ஒவ்வொன்றா வந்துடும். அது அதனுடைய பாதிப்பு. அது மாதிரி உள்ளது. இந்த ஹுபல் அங்கே வர ஆரம்பித்த பிறகு அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக அங்கே வர ஆரம்பித்து விட்டது என்பதுதான் இந்த ஸல்லல்லாஹு காலத்துக்கு முன்னால் உள்ள சிலை வணக்கத்தினுடைய வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த 23 ஆண்டு காலகட்டத்திலே சிலை வணக்கத்தை முற்றிலுமாக ஒழித்தார்கள் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத் ஆயிஸ மின் ஐ யஅபுதுல் முஸல்லூன் ஃபீ ஜஸீரத்தில் அரப். இந்த அரபு பூமியிலே இனிமேல் ஷைத்தான் வணங்கப்படுவதை விட்டும் அல்லாஹ் இந்த பூமியை பாதுகாத்துட்டான்னு சொன்னாங்க. இனிமேல் இங்கே இந்த சிலை வணக்கம் என்பது இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய அளவிற்கு அதை ஒழித்தார் என்பது மாத்திரமல்ல,
அப்படி ஒரு சிறுக்கினுடைய நிலையை விட்டும் பாதுகாக்கப்பட்ட ஒரு உன்னதமான, அதுக்கு பிறகு வந்த மத்த வேதக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட சிலை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் கூட கிறிஸ்தவர்களும் யூதர்களும் கூட அவங்க உசைர் அலைஹிஸ்ஸலாம கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம கடவுள்னாங்க, கடவுளுடைய குமாரன்னாங்க. அதுக்குள்ள அவங்க சிலை வச்சு அதுக்கு கூட வணங்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் சொல்றான், பெரிய அநியாயம் இல்லையா இது? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டு வழிகாட்டப்பட்ட அவர்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையில் போய்விட்டார்கள். ஆனால் நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கினார் என்று சொன்னால், இந்த சமூகத்தையும் ஒரு சீரமைத்து விட்டார். காலங்கள் 1400 கடந்து விட்டது. இன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்றோ அல்லாஹ்வுடைய குமாரர் என்றோ அல்லது அல்லாஹ்வை போல் என்றோ இந்த உலகத்துல உம்மத்துல ஒரு சாதாரண ஒரு மூமின் கூட சொல்ல மாட்டான். அப்படி ஒரு பரிசுத்தமான நிலையை உண்டாக்கி விட்டார்கள். இன்னைக்கும் கூட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, சின்ன பிள்ளைகளும் சொல்வாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வஹதானியத்தினுடைய நிலைப்பாட்டை இந்த சமுதாயத்திலே ஆழ பதித்தவர்கள், அதிலே மகத்தான வெற்றி பெற்றவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அது சால பொருத்தம் என்பதிலே சந்தேகமே. அருமையானவர்களே, அல்லாஹ் அது சிலை வணக்கம்ங்கிறது இருக்குது. அதற்கு செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி அல்லாஹ் சந்ததிகளையும் பாதுகாக்கணும்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் தென்றல். அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, எதுவும் நடக்கலாம், என்ன இந்த காலகட்டத்துல என்ன எப்படி எப்படி மாறுறான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால நாம நம்ம சந்ததிகளுக்காக சேர்ந்து துவா செய்யணுங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணர்த்தி காண்பித்தால் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களை, அல்லாஹ் சொல்கிறான், சிலை வணக்கம் என்பது ஒரு கற்பனை. கற்பனைகளை தவிர உலகத்தை அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் ஒருவன் இருக்கிறான், கண்ணுக்கு தெரியாத ஒருவன், உலகத்தை எல்லாம் தான் படைத்தான். அம்மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானங்களை பூமியை இந்த மலைகளை படைத்தது யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இவன் கைனால ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறான். அது வெண்டைக்காய் விநாயகர் இருக்கிறான், இன்னொன்னு கத்திரிக்காய் விநாயகர் இருக்கிறான். இவன் கையினால ஒன்னை உண்டாக்கி வச்சுக்கிட்டு இதுதான் இறைவன் என்று சொன்னது என்று சொன்னான். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அல்லாஹ்வின் மீது இப்படிப்பட்ட இட்டுக்கட்டை செய்யக்கூடிய அநியாயக்காரனை விட வேறு எவன் அநியாயக்காரன்? படைத்த ரப்பை மறந்து விட்டான். உலகத்தில் அது ரப்பு இது ரப்பு இது ஆண்டவன் என்று சொல்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா கேட்பார். அதனால சிலை வணக்கத்தினுடைய அந்த அபாயங்கள் அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அது ஒண்ணு வந்துச்சுன்னா ஒண்ணு பெருகிக்கிட்டே இருக்கும். 33,000 கோடி 33,000 கோடிங்கிறாங்க. அப்படி கணக்கெல்லாம் வராது. ஒண்ணு வந்துச்சுன்னா அப்படி வந்துகிட்டே இருக்கும். நாம சிலை வணக்கத்தை எதிர்க்கிறோம், வணங்கக்கூடியவர்கள் அல்ல, அதையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். நாம என்ன செய்யறோம், அது நம்முடைய அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானது, அவ்வளவுதான். வணங்குறவங்களை தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, அவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்க ஒண்ணும் சொல்லிடாதீங்க. வலா தஸுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத மற்றவைகளை வணங்குகிறார்கள், அவங்கள நீங்க பழித்தும் இழித்தும் திட்டியும் பேச வேண்டாம். அப்படி பேசுனீங்கன்னா அறிவில்லாம அல்லாஹ்வை திட்டுவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அந்த செயல் செய்ய வேண்டாம். நம்முடைய அடிப்படை கொள்கை என்ன? நம்முடைய அடிப்படை கொள்கை மன்னிக்கப்படாத பாவம். அந்த இணை வைப்பு, அந்த சிலை வணக்கம்ங்கிறது இருக்குது, மன்னிக்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் நிலை, அதிலே மகத்தான புரட்சி கண்டவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, அதாவது அதனுடைய ஆபத்துகள்ல ஒண்ணு என்னன்னா, ஒண்ணு பெருகிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பூரா கற்பனைகள் தான், கற்பனைகள் தான். ஒரு திராவிட பேச்சாளர் முந்தி பேசது நான் கேட்டது உண்மையோ பொய்யோ, அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், நான் வாக்கு மூலம் அவர் தான். அதாவது ஒரு வீட்டுல ஒரு மூலையில அது இந்த 4 சந்திக்கிற மாதிரி ஒரு இடம், பல பேர் அங்க நின்று போறவன் வரவன் எல்லாமே ஒண்ணு கடிச்சுக்கிட்டே இருந்தான். இவரு என்னத்தை இல்லாமோ எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக வேண்டி யாராவது ஒண்ணுக்கு அடித்தால் அப்படின்னு திட்டி ஒரு வாசகத்தை போடுறார், அடுத்த நாள் ஒரு வார்வலை தொங்க விடுறார், அதனால என்ன செய்யறாரு, ஆளை வச்சு மிரட்டுறாரு. என்ன நடந்தாலும் சரி அந்த நாத்தமும் அந்த அடிக்கிறதும் ஓய மாட்டேங்குது. கடைசியில பார்த்தாரு, அங்க ஒரு மாதிரி சிலையை உண்டாக்கி வச்சு ஒரு மாலையும் போட்டு விட்டார். அடுத்து பார்த்தவன் கும்பிட்டுட்டு போயிட்டான். அடுத்து பார்த்தோம், அதாவது அது எப்படிப்பட்ட நேற்று வரை எப்படி இருந்த ஒன்றை நாம் வணங்குகிறோமே என்ற ஒரு அடிப்படையான அறிவு கூட இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதை தேடுபவனும் தேடப்படக்கூடியதும் அது மிக மிக பலகீனமான ஒன்றுமில்லாதது என்று அல்லாஹு தஆலா சொல்வானே, அப்படிப்பட்ட ஒரு நிலை கற்பனையானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். அது மாதிரி அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அவங்களுடைய வணக்கம்ங்கிறது வெறும் கூச்சல் தான், சப்தம் தான், கூச்சலும்.
நீங்க இந்த பக்கம் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு போற வழியில அங்கன ஒரு வண்டியில வந்து வெடி வெடிச்சாங்க கோயில் ஒண்ணு இருக்கு. அங்கன அது என்னன்னு கேட்டா துட்டு போட்டா வெடிக்கும். எதுக்கு வெடிக்கிறான்னு கேட்டா அந்த சாமி கொஞ்சம் தூங்கிட்டு இருக்குமா, வெடி வெடிச்சோன்னு பட்டுன்னு முடிச்சிருமா. வெடி வெடிச்சாங்க கோயில் சத்தம் தான். நாம வந்து கேலிக்கா சொல்லல, இதனுடைய நிலை இதுதான். அல்லாஹ் சொல்லுவான் ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாம் வ தஸ்தியா, வெறும் கூச்சல் வெறும் சத்தம் இதுதான் இருக்கிறத தவிர அது ஒரு இபாதத்தினுடைய சுவை சார்ந்த காரியமே அங்க இல்லைங்கிறது அல்லாஹ் தஆலா உணர்த்தி காண்பிக்கிறார் உண்மையானவர்களே. அதனால அந்த ஷிர்க்கினுடைய வாடையே இந்த உலகத்தில் ஒழித்தவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமளும் வீட்டுல உருவப்படங்கள் வைக்கிறத விட்டு எச்சரிக்கையா இருக்கோம். ஏன்னா அதெல்லாம் அதனுடைய தொடக்கம். அதனால உருவப்படங்களை வீடுகளில் மாட்டுவது, ஷிர்கான பாடல்களை பாடுவது, இது மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது, அபாயமானது. சில விஷயங்கள் அர்த்தம் தெரியாம கூட சொல்றாங்க. இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமத்தி மின் சகத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தை தரக்கூடிய சில வார்த்தைகளை மனிதன் பேசுகிறான். அதனுடைய கடுமை தெரியவில்லை, அதை உணர்ந்து கூட அர்த்தம் உணர்ந்து கூட பேசுவதில்லை. ஆனால் அதனால் நரகத்தில் வீசப்படுகிறான் சொன்னான். அது இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான், இப்படிப்பட்ட வார்த்தைகள். உதாரணத்துக்கு கூட எனக்கு சொல்றதுக்கு பொருத்தமா இல்லாம இருக்குது, அதனால ஞாபகம் வருது, பொருத்தம் இல்லை. கடவுள் உதாரணமா, கடவுள் ஏன் கல்லானான், கல்லாய் போன மனிதர்களான் பாட்டு படிச்ச விளங்குமா இது? இதெல்லாம் எப்படிப்பட்ட நிலை? அவன் அர்த்தம் விளங்கியோ விளங்காமலோ ராகத்திற்காக ஏதோ ஒன்றை படிக்கிறான் என்று சொன்னால் சொன்னாங்க, அது கூட அது இணை வைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குமானால் அது அபாயகரமானதுன்னு சொன்னாங்க. அதனால இந்த உலகத்துல நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ புரட்சிகளை செய்தார்கள் என்று சொன்னாலும் இணை வைப்பிற்கு எதிராக, ஷிர்க்கிற்கு எதிராக, சிலை வணக்கத்திற்கு எதிராக அவர்கள் செய்த மகத்தான புரட்சி இருக்கிறதே, அந்த அரபகத்தை பாதுகாத்தது என்பது மாத்திரமல்ல, சமுதாயத்தை ஒரு நெறிப்படுத்தியது. காலங்கள் எவ்வளவானாலும் கூட சமுதாயம் இன்றும் அந்த வஹதானியத்திலும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை நம்ம எல்லாரையும் விட எல்லாத்தையும் பேணுவோம். நம்ம அவங்களுடைய எச்சம் கூட நமக்கு முகத்துல தடவிக்கிறோம். எல்லாம் பாக்கியமானது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை யாரும் இந்த உலகத்தில் கடவுள் என்றோ கடவுளின் குமாரர் என்றோ அதுக்கு நிகராக யாரும் ஆக்கியதில்லை, ஒரு சாதாரண முஃமின் கூட என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அவன் வகுத்தளித்த அந்த தீனில் நிலை நிற்கக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. மார்க்கத்திற்கு புறம்பான அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய எல்லா செயல்களிலிருந்தும் என்றும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.